காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மொத்தம் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து மேலூர் தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படவில்லை. அந்த தொகுதிக்கு ஏற்கனவே தொடர்ந்து இழுபறி யார் வேட்பாளர் என்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்த நிலையில அந்த ஒரு தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 6 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே போல 2 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல அதாவது ஃபாதர் சன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரிசுகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 4 பேருக்கு வாரிசு அடிப்படையில் 4 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா அறந்தாங்கி தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராமச்சந்திரன், இவர் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசருடைய மகன், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் KR ராமசாமியின் மகன் கரு மாணிக்கத்திற்கு இந்த முறை மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஹசன் மௌலானா வேளச்சேரியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர், இவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோல ஊர்வசி அமிர்தராஜ் உள்ளிட்ட 4 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2 பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இஸ்லாமியர் மயிலாடுதுறையில் இஸ்லாமியர் முகமது என்பவருக்கு, யூனஸ் முகமது என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இழுபறியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்படும் என்ற தகவலையும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மிக எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கிய நிலையில 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவடைய இருக்கிறது. நாளை அதே போல 6ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் 2 நாட்கள் மட்டுமே வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில தற்போது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தற்போது நம்மிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கு, இந்த எப்படி பாக்குறீங்க? நிறைய புது முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? வணக்கங்க. இது ஒரு சிறப்பானது ஒரு பட்டியல். புதுமுகங்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்காக கடுமையாக அர்ப்பணிப்போடு அயராது உழைத்தவர்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கூட்டணி என்பது, மதசார்பற்ற கூட்டணி என்பது மாபெரும் வெற்றியை பெறப்போகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறப்போகின்றது. அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த காங்கிரஸ் பேரியக்கம் அறிவித்திருக்கின்ற அத்தனை வேட்பாளர்களும் மிகப்பெரிய அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் சிறப்பானது ஒரு அரசியல் பின்னணி, சமூக சேவை செய்த பின்னணி போன்ற கல்வி போன்ற அனைத்து தகுதியிலும் பெற்ற காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த விதத்தில் மிகப்பெரிய சந்தோஷம். வாய்ப்பு பெற்ற அத்தனை காங்கிரஸ் பேரியக்க நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மயிலாடுதுறை நாடாளுமன்ற மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மயிலாடுதுறை தொகுதியிலையும் புது முகத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு அந்த தொகுதி எந்த அளவுக்கு சாதகமா இருக்கிறதா பாக்குறீங்க? மயிலாடுதுறை வேட்பாளரின் வெற்றி என்பது மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் பெறப்போகின்றார். தமிழகத்திலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகின்ற வேட்பாளராக மயிலாடுதுறை வேட்பாளர் தற்போது இந்த பட்டியல்ல 2 பெண்களுக்கு மட்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா பார்த்தா பாஜக வேட்பாளர் பட்டியல்ல 5 பெண் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியில வெளியாகி இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல்ல 2 பெண்களுக்கு மட்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த மயிலாடுதுறையில முகமது யூனிஸ் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த பட்டியல்ல வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவரும் ஒரு புதுமுகம். இந்த சூழல்ல தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய 27 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது.